நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்திய குடியரசு தினத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். நாம் கொண்டாடுகிற 2 தேசிய திருவிழாக்கள் என்று பார்த்தால், ஒன்று சுதந்திர தினம், இன்னொன்று குடியரசு தினம். சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம்? சுதந்திர தினம் என்பது ஆங்கிலேயன் நம் மண்ணை விட்டு வெளியேறிய நாள். 15 ஆகஸ்ட் 1947 அனுசரிக்கப்படுகிறது. ஆகையால் நமது சுதந்திர தினம் 15 ஆகஸ்ட் 1947. சரி, இப்போது குடியரசு தினம் என்றால் என்ன? குடியரசு தினம் என்றால் மக்களால் மக்களுக்காக மக்களாட்சி அமலுக்கு வந்த நாள். குடியரசு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் குடியரசு தினம். 26 ஜனவரி 1950 அனுசரிக்கப்படுகிறது. சுதந்திரம் 1947 பெற்றாகிவிட்டது. பின்பு ஏன் 1950 குடியரசு தினம் அறிவிக்கப்பட்டது? ஏன் 26 ஜனவரி குடியரசு தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பற்றி சிந்திக்கலாம். வாருங்கள். நான் முன்பே சொன்னது போல, வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டான். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தாகிவிட்டது. சரி, இப்போது நம்மை நாம் ஆண்டு கொள்ள நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை. மக்களை வழிநடத்த, அரசை வழிநடத்த சட்டத்திற்கு உட்பட்டு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இயங்குவதற்கு அரசியலமைப்பு சட்டம் மிக முக்கியமானது. அதற்காக இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ICA, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது 1946. இந்த குழுவில் 389 உறுப்பினர்கள் இருந்தார்களாம். பின்பு பாதி பேர் பாகிஸ்தான் சென்றதால் அது குறைக்கப்பட்டு 229 உறுப்பினர்கள் இறுதியாக இருந்தனர். அதிலும் குறிப்பாக வரைவு குழு உறுப்பினர்களின் தலைவராகத்தான் நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். அவரைத்தான் நாம் சட்டமேதை என்று இன்றும் போற்றுகிறோம். அவர்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர். ஆங்கிலத்தில் டிராஃப்டிங் கமிட்டி என்று சொல்வார்கள். வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி லீடர் டாக்டர் அம்பேத்கர். இந்த ஒட்டுமொத்த குழுவின் தலைவராக ராஜேந்திர பிரசாத், அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு இவர்தான் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தார். இவர் தலைமை தாங்கினார் இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் என்று பார்த்தால் 2 வருடங்கள் 11 மாதம் 17 நாட்கள். எப்படி இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது என்றால், பிற நாட்டு சட்டங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட்டு, உதாரணத்திற்கு கனடா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற முக்கிய நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அவற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சட்டங்கள் வரையறுக்கப்பட்டன. உலகிலேயே அதிக பக்கங்களை கொண்ட அரசியலமைப்பு சட்டமாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது. சரி, இந்த 1946 உருவாக்கப்பட்ட ICA கமிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு, தங்களுடைய பணியை 26 நவம்பர் 1949 முடித்துவிட்டனர். அரசியலமைப்பு சட்டம் ரெடி, சாசனம் ரெடி. ஆனால் ஏன் அதை 26 ஜனவரி ஆக அறிவிக்கப்பட்டது? ஏன் 26 நவம்பர் குடியரசு தினமாக கொண்டாடப்படவில்லை என்று பார்த்தால், சுதந்திரத்திற்கு முன்பு, அதாவது 1929 லாகூர் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் பரிபூரண சுயராஜ்யம்தான் நம்மளுடைய குறிக்கோள், இந்தியா முழு சுதந்திரம் அடைவதுதான் நமது லட்சியம் என்று
முழக்கமிட்ட நாள் 26 ஜனவரி. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த 26 ஜனவரியை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி வந்தனர் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே, அதாவது 1929 இந்த நாளின் முக்கியத்துவத்தை சுதந்திரத்தின் பிறகு நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த குடியரசு சட்டம் 26 நவம்பரில் எடுக்கப்பட்ட போதும் அவர்கள் காத்திருந்தனர் 26 ஜனவரிக்காக. அதனால் 26 ஜனவரி 1950 இந்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு எனும் மாபெரும் அரசியலமைப்பு சாசனம் அமலுக்கு வந்தது 26 ஜனவரி 1950 அதனால்தான் நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு உரையை ஆற்றினார். நாம் சுதந்திர நாடு என்ற நிலையிலிருந்து குடியரசு நாடு என்ற உயர்ந்த நிலையை எட்டிவிட்டோம். இப்போது இந்த மண்ணில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்கு என்ற உரிமை உள்ளது. இந்த வாக்கினை கொண்டு, ஓட்டு உரிமையை கொண்டு உங்கள் பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போது நாம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலையை எட்டிவிட்டோம். ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்ற நிலையை நாம் எப்போது எட்டப் போகிறோம் என்ற கேள்வியை எழுப்பி இந்த சாசனத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றார் அம்பேத்கர். கல்வியால் மட்டுமே இங்கு அனைத்தும் சமமாகும். பாரதி கண்ட கனவும் அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவும் வெகு விரைவில் நனவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். வாழ்க பாரதம்! அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி.